எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் சிறப்பா இருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ ஆரம்பிக்கிற டைமு 10:30 மணி. பகல் 10:30 மணியான்னு கேட்டா, நைட்டு 10:30 மணி. எவனாவது ஒரு விளாக் பண்றவன் நைட்டு 10:30 மணிக்கு ஆரம்பிப்பானான்னு கேட்டா, வேலை எப்போ வருதோ அப்ப தானே ஆரம்பிக்க முடியும். வேலையும் லேட்டா தான் வந்துச்சு. தகவலும் லேட்டா தான் வந்துச்சு. என்ன பண்றது? காலைலேருந்து ஏதாவது தகவல் வருமா? வீடியோ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலான்னு பார்த்து ஒரு தகவலும் வரல. அதுக்கப்புறம் வேலையும் வரல. பசங்கள மட்டும் இட்டுன்னு போய் ஓனரோட அப்பா வீட்டில் விட்டுட்டு வந்தேன். திருப்பியும் அவனை இட்டுன்னு வந்தேன். சரி, அங்கே சில சம்பவம் நடந்துச்சு. அப்புறம் 2, 3 அந்த நியூஸ் ஒண்ணு குவைத்து அஃபிஷியலா 2, 3 வீடியோ வெளியிட்டிருக்காங்க. சரி, அந்த வீடியோலாம் வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இப்போட ஆரம்பிக்கிறேன். ம். செக்கிங் ஓவரா நடக்குது குவைத்துல. இங்க நான் எப்பவுமே சொன்னேன், அந்த நயீம் ரோட்லயும் நடக்குது, சாத் அப்துல்லாலையும் நடக்குது. ஐயோ! செம லேட்டு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து சும்மா அப்படியே போயின்னே இருப்பாங்க. சந்தேகப்படுற மூஞ்சி இருந்தா நிப்பாட்டி லைசென்ஸு, அந்த வண்டியோட புக்கு செக் பண்ணி அனுப்பிட்டாங்க. இப்ப கம்பல்சரி 100 வண்டி போதுன்னா, அதில 90 வண்டி பின்னாடி டிக்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, சீட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க நம்மளது லைசென்ஸ் வாங்கி பார்க்குறாங்க. கம்பல்சரி எல்லாம் செக் பண்றாங்க. டிக்கில மறந்து போய் எதனா கத்தி கித்தி எதனா போட்டுன்னு போயிட்டு போறேங்க. தேவையில்லாத பிரச்சனைல மாட்டிக்குவோங்க. அதுக்கப்புறம் இந்த ஏர்போர்ட்ல அந்த பெட்ரோல் சேமிப்பு கிடங்கு, அந்த எரிபொருள் சேமிக்கிறவங்க ஃபயர் ஆச்சு இல்லையா ஈரான் தாக்குதல்ல, அது எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது பொது அந்த ஃபயர் சர்வீஸும், அதுக்கப்புறம் இந்த ராணுவத்தோட தீயணைப்பு அந்த அணிகளும் சேர்ந்து தான் அது வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த தீயை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் தகவல்னு பார்த்தா, ஒரு தகவல் ஒன்று பரவி வருது. என்னன்னா, அந்த வணிக வளாகத்தில் வந்து அச்சுறுத்தலோ, அதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு தகவல் ஒன்று வருது. அது சுத்தமான பொய், அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அமைச்சகம், அந்த குவைத் அமைச்சகம் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருக்குது. அதுக்கான ஃபோட்டோ தான் இது. எதுவும் பயப்பட வேணாம், எல்லாம் நல்ல சேஃபாக தான் இருக்குது. தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேணாம் அப்படின்ட்டு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறது இந்த குவைத் அமைச்சகம். அதுக்கப்புறம் பார்த்தா, இந்த 2 நாள் பெஞ்ச மழையில் இங்கே நான் இருக்கிற ஏரியாலாம் சுத்தமாக தண்ணியே காணோம் ரோட்டில். ஆனால் சிட்டி சைட்லாம் தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஏரியா ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்குது. அது வந்து இந்த தீயணைப்பு துறையும் இந்த பாதுகாப்பு எல்லாம் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி விட்டு இருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. உண்மையிலே இந்த வீடியோலாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் இங்கே இருக்கிற ஏரியாவில் வந்து அந்த தண்ணிலாம் சுத்தமாக நிற்கவே இல்லை. ஆனால் அந்த சைடில் எவ்வளோ தண்ணி நிற்கிது, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இந்த அளவுக்கு ஒரு நாள் மழை நாஸ்தி பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன தகவல்னா, ஒன்றும் தகவல் இல்லை. ஓனர் மட்டும் பையனை இட்டுன்னு வந்து வீட்டில் விட்டுட்டு அந்த சீசா வாங்குற இடத்துக்கு போக சொன்னார். அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுவோம், அவருக்கு என்ன வேணுமோ எதுன்னு சொல்லிட்டு வாங்கின்னு போய், எனக்கு தெரிஞ்சு அவங்க எங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு வர சொல்ல மாட்டார். அவர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருக்கிற இடத்துக்கு தான் வர சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அங்கே போவோம், அங்கே ஃபோன் பண்ணி என்ன வாங்கின்னு வர சொல்கிறாருன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்ன எங்கே எடுத்துன்னு போய் வைக்க சொல்கிறாருன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த சொல்லும் இதுதான் வாங்கினு சொன்னார். இது 5 தினார். இது உள்ள சின்ன சின்னதாக 4 பாக்ஸ் இருக்கும். நான் நினச்ச மாதிரி ஓனர் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் எடுத்து வந்து கொடுக்க சொன்னார். இங்கிருந்து ஓனர் ஃப்ரெண்டு வீடு 13 கிலோமீட்டர் 14 நிமிஷம் லொக்கேஷனில் காட்டிச்சு. இப்போ வாங்கின்னு போகிற இந்த பாக்ஸோட எங்கள் ஓனர் குடிக்கிறது கிடையாது. இது வேற ஒரு பிராண்டு தான். இப்போதைக்கு ஒன்று மட்டும் வாங்கினா குமார், நல்லா இருந்துச்சுன்னா அப்புறமா அதிகமாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் ஒன்று மட்டும் வாங்கின்னு போகிறேன். கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டின்னர் வச்சுருக்காங்க, சாப்பிட்லாம். இது திறந்தா சாப்பாடு தாளிச்சு வந்திருக்கு. இது திறந்தா சிக்கன் பீஸ் வந்திருக்கு. வீட்டில் எதுவுமே இல்லைன்னா அழகாக இதுமாரி சாப்பாடை தாளித்து சாப்பிட்லாம். வெறும் எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, வெங்காயம் மட்டும் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு கொஞ்சம் சிக்கனை புட்டு எடுத்து. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ், தரமாக இருக்குது. சீக்கிரம் சாப்பிடுவோம். பசங்க மட்டும்லாம் போயிடறாங்கன்னு தெரில, அவங்களாரும் போயிட்டுன்னு வரணும். முட்லாக்கு போகிற வேலை வரல.
பையனே இட்டுன்னு வந்துட்டான் எல்லாரையும், பெரிய பையனு. நம்மளுக்கு அது வரைக்கும் சந்தோஷம். இருந்தாலும் என்னோட கார் ஓனர் எடுத்துன்னு போயிட்டாரு. ஓனரோட அப்பா கார் பஜ்ரோ தான் நான் வச்சுன்னு இருக்கிறேன். அது ஒரு 80 இந்த 90 போனாலே வண்டி இப்படி 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 இப்படின்னு ஆடுது. அவ்வளோ தூரம் போய் வரது இருந்தாலும் கடுப்பு தான். அதெல்லாம் பையனே இட்டுன்னு வந்துட்டான். அந்த ஒரு விஷயத்துல வந்து சந்தோஷம். சரி ஃப்ரெண்ட்ஸ், படுத்து தூங்கலாம். நாளைக்காவது நல்ல நல்ல தகவல், நல்ல நல்ல வேலை வருதுன்னு பார்ப்போம். 10 நாள் வீடியோ நல்லா போட்டா 11ஆவது நாள் அந்த வீடியோக்கான கண்டென்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. சும்மா எதனா சொல்லி போடவும் மனசு வர மாட்டேருக்கு. சரி பார்க்கலாம். எல்லா சோதனையும் தாண்டி ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரா ஏற்றி ஒரு ஒரு வியூவர்ஸாக வர வச்சு முன்னேறுவோம் வாழ்க்கையில். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.